சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, நிறைய ஐவிஎஃப், ஐஓஎல்ல தான் குழந்தை வந்து பிறக்குது. இது எதற்காக? என்ன காரணம்? ஜோதிடத்தில வந்து நீங்க இத பார்க்கறது இல்லையா சார்? அப்படின்னா, சமூகத்தினுடைய வாழ்க்கை முறை மாறுது. அத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஜாதக ரீதியா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு, திருமண வாழ்க்கையில வந்து ரஜு பொருத்தம் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ராசி பொருத்தம் இருக்கு, ரஜு பொருத்தம் இருக்கு, யோனி பொருத்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் குழந்தை பாக்கியம் தட்டுறதுக்கான காரணங்கள் தயவு செஞ்சு என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அலுமினிய பாத்திரத்தில் இப்போ நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரி நம்ம இந்த ஈய பாத்திரம், இந்த ஈயம் பூசி அதில் நம்ம சாப்பிட்றதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈயத்தை வந்து நம்ம கன்சியூம் பண்ணோம். அது உடம்பில் உள்ள ஆரோக்கியத்துக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் நமக்கு உறுதுணையாக இருந்தது. ஈய பாத்திரங்கள் உபயோகிக்கிறதே மறந்துட்டோம். ஈய பாத்திரத்தில் ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. அந்த ரசம் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய நான் வெஜிடேரியன் சாப்பிட்றோம். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது தப்பு இல்லை, அதற்கான உழைப்பு நமக்கு வேண்டும். புரோட்டீன் தேவை தான், ஆனால் அந்த புரோட்டீனில் உள்ள உழைப்பு நமக்கு இருக்கா அப்படிங்கன்னா எல்லோரும் நம்ம ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் நம்ம நிறைய உபயோகப்படுத்துகிறோம். லேப்டாப்பு, செல்லு. இந்த லேப்டாப்பில் நம்ம எடுத்து மடி மேலே வச்சுக்கிட்டு தான் வேலை செய்கிறோம். அந்த லேப்டாப்பை எடுத்து மடி மேலே வச்சுக்கும்போது உயிரணுக்கள் வந்து பாதிக்கப்படுது. இதையெல்லாம் நம்ம உணரணும். சமூகத்தினுடைய மாற்றங்கள், சமூகத்தினுடைய விஞ்ஞான மாற்றங்கள் வந்து சில நேரங்களில் நமக்கு சாதகமாக இருக்குது, பல நேரங்களில் நமக்கு அதுவே பிரச்சனையாக இருக்குது. அதனுடைய உண்மையான விஷயங்களில் நம்ம கற்றுக்கணும். அதே மாதிரி நிறைய நேரம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இரவு 7:30 மணிக்கெலாம் படுத்து தூங்கிடுவோம் இல்லைங்களா? காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கிறது, 5 மணிக்கு எழுந்திருக்கிறது இருந்தது. இப்போ அப்படி இல்லாமல் நைட்டு 12 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும் கண்ணு முழித்து பார்த்துட்ருக்கோம். டிவிலெலாம் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு மேலே டிவி ப்ரோக்ராம் இருக்காது. இப்போ 24 மணி நேரமும் டிவி ப்ரோக்ராம். செல்லில் நம்ம நேரத்தை ஓட்டுறோம். இந்த கதிர்வீச்சுக்கள்லாம் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குது. இதனால தான் குழந்தை பாக்கியம் தட்டி போகுது. இதை எல்லாத்த விட இதை உணர்ந்து இதை தகுந்த மாதிரி நம்ம சேஃபாக நம்ம உபயோகிக்கணும். சார் நான் எலக்ட்ரானிக் பொருள்லாம் உபயோகிக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? லேப்டாப் உபயோகிக்க முடியுமா சொல்ல முடியுமா? செய்யணும். பாதுகாப்பாக ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம செய்யணும். மீதி நேரம் படுத்து தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும். நல்ல ஒரு ஆரோக்கியம் மனசுக்கு சந்தோஷத்தையும் நல்ல சந்ததிகளையும் கொடுக்குங்கிறது தான் ஒரு சின்ன ரகசியம். சப்ஸ்கிரைப் பண்ண